அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்றும் நாம் ஊடக கற்கை பகுதியில் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக கலந்து இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் ஆஹ் ஊடக கற்கையை வேறு தரத்தில் ஒரு பாடமாக இருக்கின்ற மாணவர்கள் குறிப்பாக முதலாம் தவணை பரீட்சையிலே வருகின்ற பகுதி ஒன்று வினாக்கள் தொடர்பாக நாங்கள் இன்று ஆராய இருக்கிறோம். முதலாம் தவணை பரீட்சையிலே எவ்வாறான பகுதி ஒன்று வினாக்கள் வரும் என்பதை இன்று நான் பகுதி ஒன்றில் வரக்கூடிய வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் இன்று கலந்துரையாக இருக்கிறோம். அந்த வகையில் 1 தொடக்கம் 25 வரையான வினாக்கள் இங்கு தரப்பட்டிருக்கிறது. 5 விடைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதிலே மிக பொருத்தமான விடையை நாம் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். முதலாவது வினாவை பாருங்க. பாடசாலைகளில் ஆரம்ப பிரிவிலிருந்து மாணவர்களுக்கு ஊடக கல்வி வழங்க வேண்டும் என்று ஊடக கல்வியின் அவசியம் பற்றி பரிந்துரை செய்த அமைப்பு. பாடசாலை முதலாம் வகுப்புலேருந்தே புலவர்களுக்கு மீடியா பாடம் வழங்கப்படணும், அதுல தேவைக்கு அதிகரிச்சு காணப்படும் சொல்லி எந்த அமைப்பு பரிந்துரை செய்யணும் சொன்னா எல்லாருக்குமே தெரியும். 3வது விட இதுதான் யுனெஸ்கோ அமைப்பு. யுனெஸ்கோ அமைப்பு தான் பாடசாலையில ஆரம்ப பிரிந்து மாணவருக்கு ஊடக கல்வி வழங்க என்று சொல்லி குரூன்வெல் பிரகடனத்தினூடாக 1982ஆம் ஆண்டு இந்த கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. ரைட். அதே மாதிரி நீங்க பாருங்க, ஏனைய விடைகள் நாங்க பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த சர்வதேச மனிதுரிமை பிரகடனம். சர்வதேச மனிதுரிமை பிரகடனத்தை பொறுத்த வரைக்கும் இது 1948ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி உலகளாவிய ரீதியிலே சர்வதேச மனிதுரிமை பிரகடனம் இன்றைக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. இது ஐக்கிய நாடுகள் சபையினால் தான் இந்த விஷயம் உருவாக்கப்பட்டு உலக நாடுகளுக்கு எல்லாருக்குமே பொதுவான ஒரு அம்சமாக இந்த பிரகடனம் காணப்படுவது மிக முக்கியமான அம்சமாக இங்கே நாங்கள் அவதானிக்கிறோம். ரைட். 2வது வினா, தொடர்பாடல் கற்கையின் பிரதான நோக்கமாக அமைவது. அப்ப தொடர்பாடல் கற்கையிடம் பிரதான நோக்கமாக நாங்க பார்க்கிறோம். நேரடியாக இது கைடோட சார்ந்த வினா. எனவே இது பொருத்தமான விட 3வது விட, மனித அனுபவங்களின் மையப்புள்ளியாக தொடர்பாடல் செய்யப்படும் விதத்தை நாம் ஆராய்வது. 3வது தான் சரியான விடையாக நாங்க அவதானிக்கலாம். ஏனைய விடைகளை ஒப்பிட்டு பார்க்க போக்குள்ள நோக்கமாக பிரதான நோக்கமாக இருக்கிறது மனித அனுபவத்தின் மையப்புள்ளியாக தொடர்பாடல் செய்யப்படுற விதம். இங்கு மனித அனுபவம் என்று சொல்ல வாரது மனிதனானவன் தொடர்பாடல் மூலமாக தகவலை பெறுகிற போதும், தகவலை வழங்குகிற போதும், தகவலை உருவாக்குகிற போதும் எப்படியான நடத்தை கோலங்களை வெளிப்படுத்துகிறான், இது சார்ந்த விடயங்களைத்தான் நாங்க இந்த தொடர்பாடல் கற்கையின் மூலமாக நாங்கள் இன்றைக்கு படிச்சு கொண்டிருக்கிறோம். எனவே 2ஆம் கேள்விக்கு மிக பொருத்தமான விட 3வது விட. 3வது கேள்வியை பாருங்க. தொடர்பாடலின் இயல்பை அறிமுகம் செய்வதில் மிக பொருத்தமான கருத்தாக அமைவது. இப்ப தொடர்பாடல இயல்புகள் அல்லது தொடர்பாடல பண்புகள் நாங்க செல்லுவோம். டோட்டலாகவே நாங்க பார்க்க போகல எங்க சிலபஸ்ல தொடர்பாடல் இயல்புகள் அல்லது பண்புகள் மொத்தமாக 7 இயல்புகள் காணப்படுது. அதாவது தொடர்பாடல் குறிக்கோளை கொண்டது, தொடர்பாடல் குறியீட்டு பாவனையுடையது, தொடர்பாடல் சந்தர்ப்ப சூழ்நிலைவானது, தொடர்பாடல் ஒரு செயல்முறை, ஒரு சக்தி, ஒரு வழி இருவழி போக்கை உடையது. இவ்வாறு 7 விதமான தொடர்பாடல் இயல்புகள் காணப்படுகிறது, இந்த பண்புகள் காணப்படுகிறது. இதுல மிக பொருத்தமா நாங்க பார்க்க போகல மொழி அடிப்படை என்ற விஷயம் எங்களோட தொடர்பாடல் பேசப்படல. இடையூறு என்ற விஷயமும் பேசப்படல. தொடர்பாடல் இருவழி செயல்முறை செல்ல வரல, பூர்த்தியாக விட வரணும். ஒரு வழி மற்றும் இருவழி செயல்முறை அவ்வாறுதான் வர வேண்டும். அதே மாதிரி தொடர்பாடல் ஒரு செயல்முறையாகும், கம்யூனிகேஷன் ப்ராசஸ் என்று சொல்லுவாங்க. எனவே இதுதான் மிக பொருத்தமான விட. அடுத்தது பாருங்க, தொடர்பாடல்ல பிரதிபலிப்படிப்பில் அமைந்திருக்கும், இதுவும் இங்கு சம்பந்தப்படல. எனவே 7 கூறுகள்ல 7 இயல்புகள்ல மன்னிக்கவும் 7 இயல்புகள்ல மிக பொருத்தமான இயல்பாக நாங்கள் பார்க்கிறோம் தொடர்பாடல் ஒரு செயல்முறை என்பது மிக பொருத்தமான விட. 4வது கேள்வியை பாருங்க. தொடர்பாடல் வழிமுறையின் கட்டமைப்பை அடையாளப்படுத்தக்கூடிய அடிப்படை கூறுகளாக அமைவன. அப்ப தொடர்பாடல் வழிமுறையில கட்டமைப்பை அடையாளப்படுத்துகின்ற அடிப்படையான 4 கூறுகள் அடிப்படையில் இருக்குது உண்மையிலே. அதாவது தொடர்பாடுனர், தகவல், ஊடகம், பெறுநர். அப்ப இங்க தந்திக்கிறது 3 கூறுகள் தான். அடிப்படை 3 கூறு நாங்க பார்க்க போக்கலைங்க, நேரடியாக எங்களுக்கு விளங்குது. 2வது விட தொடர்பியலாளர், செய்தி, பெறுநர். தொடர்பாடுனர் செய்திய பெறுநருக்கு வழங்குறார். இதுதான் மிக அடிப்படை கூற நாங்க இங்க அவதானிக்கலாம். சோ 4ஆம் கேள்விக்கு 2வது விட. 5வது நான் பாருங்க, வரைவிலக்கணங்களை மையப்படுத்துவினா கருத்து ஆற்றல் பற்றி பேச்சு அல்லது எழுத்து அல்லது குறியீட்டு மூலம் முன்வைப்பது, வெளிப்படுத்துவது அல்லது பரிமாற்றுவது தொடர்பாடலாகும் எனும் தொடர்பாடல் பற்றிய வரைவிலக்கணத்தை முன்வைத்தது. அப்ப இந்த வரைவிலக்கணம் முன்வைக்கப்பட்ட எல்லாருக்குமே தெரியும், ஆக்ஸ்போர்ட் அகராதி. ஆக்ஸ்போர்ட் அகராதியூடாகத்தான் இந்த வரைவிலக்கணம் முன்வைக்கப்பட்டது. மொத்தமாகவே நாங்கள் தொடர்பாடல் வரைவிலக்கணங்களை ஊடக கற்கையில் அவதானிக்கிற போது பிரதானமாக 5 வரைவிலக்கணம் காணப்படுது. முதலாவது ஹெரோடிலாசல்ட வரைவிலக்கணம், 2வது ஷெனன்பீவர்ட வரைவிலக்கணம், 3வது வில்பஸ்டாம்ட வரைவிலக்கணம், 4வது சார்லஸ் ஹோட்டன் கூலிட வரைவிலக்கணம், 5வது வரை நாங்க பார்க்கிறது தான்
ஆக்ஸ்போர்ட் அகராதியினுடைய வரைவிலக்கணம்.